என்னதான் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் வாங்கி செலிப்ரேஷன் பர்த்டே இது மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கடையில் வாங்கினாலும் வீட்டில் அந்த குண்டா வச்சு டபரா வச்சு வீட்டில் வெங்காயம் கட் பண்ணி அந்த தோலெல்லாம் பறந்து இஞ்சி பூண்டு அந்த மிக்சியில் அரைச்சி நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி தான் ஒரு ஒரு செலிப்ரேஷன் ஃபீலே வரும் நம்மளுக்கு. அதை நிறைய இருக்கும்ல, நிறைய செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஹோட்டலில் வாங்கினா நமக்கே அது கரெக்டாக இருக்கும். சில டைம் பத்தாமல் கூட போவோம். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் வீட்டுக்காருக்கு கடையில் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்காது. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், காலையிலேயே சொல்லிட்டேன், காலையில் பூரியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுட்டு காலையில் மதியமாக அதே சிக்கன் கிரேவி ரசம் சாதம் வடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் தூங்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்சல் வாங்கிடுங்க, நம்ம 50 பேருக்கு நம்ம 2 ஃபேமிலிக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சரிட்டாரு. அப்புறம் தூங்கி பார்த்தா சரி வாங்க நீ டிஃபன் என்ன செஞ்சுது, சிக்கன் வாங்கிக்கிற குழம்பு செஞ்சு டீ ஊற்றுருக்காரு. ஆனால் அவருக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் செஞ்சால் ரொம்பவே நல்லா பிடிக்கும் அவருக்கு. அதனால் டக்குன்னு நான் பண்ணேன், இல்லை யோசிக்கிறாரு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், உடம்பு பரவாயில்ல எனக்கு இப்போ போயிட்டு நீங்கள் வாங்கி நம்ம செஞ்சு நான் வீட்டிலே செஞ்சு எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 3 கிலோ சிக்கன் வாங்கி வந்தார். நானுமே அரிசி ஊற வச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக ஃபஸ்ட்டு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் பாயசம் ஸ்பெஷலிஸ்ட்டு. பெருசாக அதில் ஒன்றுமே கிடையாது. பால் நல்லா காய்ச்சிட்டு ஆச்சி பாயசம் மிக்ஸ் இருக்குல்ல, அதை நல்லா போட்டு கலரி விட்டுனே இருந்தோம்னா சுவையான மிக மிக அருமையான ஒரு பாயசம் ரெடி. ஃபஸ்ட்டு பாயசம் ரெடி பண்ணிட்டேன். சாம் அதை தான் ஊறி ஊறி குடிச்சுருந்தான். சாமுக்கு கடாய் வச்சுட்டுமே அவனுக்கு எப்படி தான் வாசனை வரும் தெரியாது. கரெக்டாக வந்துடுவான். அவன்லாம் டேஸ்ட்லாம் சூப்பராக கரெக்டாக சொல்லுவான். உப்பு காரம் புளி எல்லாமே பர்ஃபெக்டாக. அதனால் ஒரு செஃப்பாக வேண்டியது அவன் பெருசான அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட வெங்காயமும் தக்காளியும் கொடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது. ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அதையே போட்டு மேனேஜ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி. நம்ம வீட்டில் இப்படி தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப காரம் போட மாட்டோம், நிறைய எண்ணெய் அதெல்லாம் பிரியாணியில் நெய் அதெல்லாம் அவ்வளோ இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு அப்படியே அனல் குறைக்காங்க. அனல் கேமராவில் பற்றி எப்படி இருக்க பாருங்கள். நல்லா இருந்தது பிரியாணி கரெக்டாக. ரொம்ப அப்படியே அரிசியாக இல்லாமல் ரொம்ப குழஞ்சும் போவாமல். எனக்கு எப்படின்னா கிச்சனில் என்னை ஃப்ரீயாக விட்டுருணும். நம்ம கிச்சனில் இருக்கும்போது யாருமே இது பண்ணுறா அதை பண்ணுறேன்னா டிஸ்டர்ப் பண்ண சுத்தமாக முடியாது. 20 பேர் கூட நான் ஒரே ஆளே நீங்கள் சமைச்ச நாட்கள்லாம் இந்த கிச்சனில் இப்போவுமே யார் வந்தாலும் நான் கிச்சனில் மட்டும் சேர்க்கவே மாட்டேன். எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னோடய கிச்சன் நான் தான் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் குழப்பமாயிடும். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல, கம்மியாக இதில் ஒன்று கொஞ்சம் போடு அப்படின்வாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தவங்க வருவாங்க, அது மாதிரி மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. எனக்கு சுத்தமாக அது மாதிரி பிடிக்காது. ஏன்னா இன்றைக்கி ஒரு அக்கா என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் ஒரு சொதப்பல் விஷயம் ஒன்று பண்ணிட்டாங்க. நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் பிரியாணிக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரசம் ஒரு கிண்ணத்தில் இருந்தது. அந்த இட்லி குண்டாவில் அரிசி இருக்கிறது தெரியாமல் அந்த அக்கா அந்த ரசத்தை ஊற்றிட்டாங்க கழுவுறதுக்காக. அதுக்கப்புறம் நான் அதை நிறைய வாட்டி வாஷ் பண்ணி அந்த அரிசியை தனியாக எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஆனால் அவங்ககிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இது மாதிரி தான் திடீர்னு நடக்கும். அதெல்லாம் நம்ம அவங்கள மூஞ்செல்லாம் காட்டக்கூடாது. இன்னொரு வாட்டி நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க கிச்சனில். அதுக்கப்புறம் பர்த்டேக்காக சுவையான பிரியாணி செஞ்சு நம்ம வீட்டு பக்கத்தில் அக்கா தங்கச்சி வீட்டுக்கெலாம் கொடுத்தோம். அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஹோட்டலில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ செய்கிற மாதிரி வருமாம்மா அப்படின்னாரு. அவ்வளோதான். அந்த வார்த்தை அப்படியே ஐஸ் கட்டியது தலை மேலே வச்சா மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு 65 நானே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணியுமே செஞ்சாச்சு. வாழையில போட்டு திருப்தியாக சாப்பிட்டு தான் நம்ம வீட்டில் செலிப்ரேஷன்லாம் எப்போவுமே நடக்குமே. பார்த்திங்கன்னா இந்த கேக் வெட்டிட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்ற சீனே இங்கே இருக்காது. அப்படியே பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு சுடு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு எல்லாம் தூங்கிட்டோம். இத்தனை வருஷம் சாமி சுகபத்திரமாக எங்கள் கணவரை பாதுகாத்தார். அதற்காக கோடான கோடி நன்றி. காலையிலேருந்து யூடியூப்பில் அப்புறம் வாட்ஸ்அப்பில் நேரில் ஃபோன் காலில் நிறைய பேர் அவருக்கு விஷ் பண்ணிங்க. தொடர்ந்து அவருடைய ஹெல்த் கண்டிஷனுக்காக, உடல்நிலைக்காக, அவர் செய்கிற ஊழியத்திற்காக சிஎஸ்ஐ காயார் மத்திய ஆலயத்தில் ஊழியராக இருக்கிறாரு.
நாவலூர் பஞ்சாயத்து ஸ்கூலில் வந்து அரசினர் பள்ளியில் வந்து ஆசிரியராக இருக்கிறாரு. எங்கள் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறாரு. எங்கள் அத்தைக்கு நல்ல பையனாக இருக்கிறாரு. எங்கள் பொண்ணுங்களுக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கணவராக இருக்கிறாரு. ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அவங்க நட்பு மட்டும்தான். பிரேம்குமார் அண்ணன் அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக எல்லா பர்த்டேக்கும் வந்திருப்பார். எங்கள் அத்தை ப்ரேயர் பண்ணாங்க. எங்கள் அத்தையை தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, அம்மாவை நல்லா பார்த்துக்கிறவங்க பொண்டாட்டியை நல்லா பார்த்துப்பாங்கன்னு. அது மாதிரி வந்து மாட்டின கேஸ் தான் நான். என்னையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. திடீர்னு கொஞ்சம் கோவப்படுவார், அவ்வளோதான். கோவப்படுறப்ப நம்ம